ஜெய்ப்பூரில் பைக் டாக்ஸி வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து புக் பண்ணியிருக்கு. நைட்டாக பகலா அவங்க வந்து நைட்டாக பகலான்லாம் போடல, புக் பண்ணியிருக்கு. ஆமாம், புக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கு, பைக்கில் போயிருக்காங்க, டெஸ்டினேஷனுக்கு போயிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நடுவில் வந்து அந்த பைக் வந்து பெட்ரோல் இல்லை. இது வந்து நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்க்கலாங்க. நம்ம அவசரமாக ஒரு புக் பண்ணுவோம், இந்த புறம்போக்குங்க அப்போ தான் லைனில் நின்று பெட்ரோல் போடுவானுங்க. எனக்கு காமெடியாக இருக்கும். ஏண்டா தண்ணியை போட்டு வண்டி ஓட போகிறது இல்லை, எப்படி நீ பெட்ரோல் தான் போட போகிற. அப்போ அந்த பெட்ரோலை வந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வைக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போ வாடகை எடுத்து ஓட்டுறவனா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, சொந்த டாக்ஸி வச்சிருக்கேன்னு அது மாதிரி பண்ணுவானுங்கன்ற. அதேதான் அந்த ஒட்ட புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அதை போகிறானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு. ஓகேவா, இந்த மாதிரியான காமெடி நிறைய பண்ணுவாங்க. ரொம்ப தெரிஞ்ச நண்பர்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து டாக்ஸி ஓட்டுவாங்க, அவங்கள வந்து வாடகை எடுத்து போனால் இது பண்ணுவானுங்க. ஏன்னா நீங்கள் டாக்ஸி வாடகைக்கு எடுத்துகிட்டு ஓட்டுறான்னா அவனுக்கு வந்து பெட்ரோல் கணக்கு ஃபுல்லாக போட்டோன்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுல வரதில்ல அந்த ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓட்டுறாங்கன்னு ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் சொந்த கால் டாக்ஸி வச்சிருக்கணும் என்ன பண்ணுவானுங்க, ஒட்ட புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் பண்ணி நிற்பானுங்க. விஷயம்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிச்சு. 6:30 மணி ஈவினிங் ஆஃபீஸை விட்டு போகும்போது பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்திருக்காங்க. ஆயுஷ் குப்தாவா என்னோ அவங்க பேர். அவங்க வந்து என்னென்னா சரி புக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது 6:30 to 7:30 நடந்த சம்பவம் தான் இது. நீங்கள் கேட்டு சரி, இப்போ என்னாச்சு, இறங்கி பைக்கில் போகிறாங்க, போனால் நடுவில் வந்து ஒன்று நின்றுச்சு. இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கான என்ன தொகை அதை மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வண்டியை புக் பண்ணுவாங்க. ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ வாட் எவர் இட் இஸ் இருக்கிறத என்ன பண்ணி கிளம்பிடுவாங்க. இதுதான் வந்து நடக்கும், இதுதான் நிகழ்வு. ஒருத்தவங்க கூட வந்தோம் நடு ரோட்டில் அப்படியே விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கூடயே நடந்து போகிறாங்க. போய் பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது, இவங்களும் ஏறி உட்காடுறாங்க, டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ரீச் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ரீச் பண்ண உடனே என்னென்னா எப்பவும் போல் பில்லு பே பண்ணிவிட்டு அவங்க போகணும் இல்லையா. இவங்க வந்து பில்லு அமௌண்ட் வந்து 101 ரூபான்னு காட்டியிருக்கு. 101 ரூபா காசை கொடுத்துட்டு இவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அவர் டக்குன்னு வந்து கூப்பிட்டுருந்துருக்காரு. இவங்க வந்து ஓகே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கூப்பிட்ற அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு திரும்பி சொல்லுங்கள் அப்படின்னா 101 ரூபா இல்லை 108 ரூபா 7 ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, நம்ம எப்படி 7 ரூபா கொடுக்கணும், 101 தானே, இல்லையே 101 தானே காட்டுச்சு, 7 ரூபா என்ன கொடுக்கணும்னு பொழுது அவர் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார். மேபி நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு போனோம்ல நடந்து, அந்த 7 ரூபாயை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். இப்போ நான் இப்படி போயிட்டு இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சொல்லுங்க, நீங்கள் 108 ரூபா கொடுக்கணும், 7 ரூபா இன்னும் கொடுக்கணும், நீங்கள் 101 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ நடந்து என்னை கூப்பிட்டு வந்தேன் மயிறு, அதுக்கு எவன் காசு கொடுக்குறது? நான் கேட்குறேன், நடந்து என்ன மயிரை கூப்பிட்டு வந்தேன்ல, நான் என்ன வண்டியில் தானே கூப்பிட்டு வரணும், மயிறு நான் வண்டியில் தானே கூப்பிட்டு வரணும், நடந்து கூப்பிட்டு வந்தேன்லடா, அதுக்கு எவனா கொடுக்குறது? நீ எனக்கு 20 ரூபா கொடு, இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு.